வணக்கம். நீங்க ஷேர் பண்ணியிருந்த அந்த குறிப்புகளை நாம இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டாபிக் வந்துட்டு சந்தைய பார்க்குற நம்ம பார்வைய மொத்தமா மாத்துறது பத்தி. இதுக்கு பேரு ப்ராபபிலிட்டி திங்கிங்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம மனசுல சந்தைனாலே ஒரு கேள்விதான் வரும். நிஃப்டி இன்னைக்கு எங்க போகும் இல்லையா? ஆமா ஆமா ஆனா நீங்க கொடுத்திருக்கிற இந்த குறிப்புகள்ல இந்த கேள்வியே தப்புன்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம்னு சொல்றாங்க. கரெக்ட். இதுதான் விஷயத்தோட மையம். நாம சந்தைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மூளை ஒரு குறிப்பிட்ட மனநிலையில தான் வருது. அத ப்ரெடிக்ஷன் திங்கிங், அதாவது கணிக்கிற மனநிலைன்னு சொல்லலாம். ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓபன் ஆகும்னு நீங்க கேட்ட உடனே உங்க மூளை ஒரு நம்பரை தேட ஆரம்பிச்சிடுது. உதாரணமா ஒரு 23,500. சரி. பயம். இந்த சார்பு நிலை, அதாவது இந்த பயாஸ் தான் முதல் எதிரி. கரெக்ட். அந்த ஒரு நம்பரை புடிச்சுக்கிட்டா அதுக்கு எதிரா நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவு கூட நம்மள பயமுறுத்துது, அவசரப்படுத்துதுன்னு இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்போ சரியான கேள்விதானேன்னு இந்த ப்ராபபிலிட்டி திங்கிங் நம்ம கேள்வியே மாத்து சொல்லுது. நிஃப்டி எந்த புள்ளியில ஓபன் ஆகும்னு கேக்குறதுக்கு பதிலா நேத்து முடிஞ்ச விலையிலிருந்து இன்னைக்கு எத்தனை புள்ளிகள் மேல அல்லது கீழே ஓபன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கேட்க சொல்றாங்க. இது பார்க்க சின்ன வித்தியாசமா தெரியுது, ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மனநிலை மாற்றம் இருக்கு. மிக முக்கியமான வேறுபாடு அது. ரெண்டாவது கேள்வியில ஒரு குறிப்பிட்ட விலை இல்ல, ஒரு இலக்கு இல்ல. ஆமா. இருக்கிறது அசைவு மட்டும்தான், மூமெண்ட். நீங்க எத்தனை புள்ளிகள்னு கேட்க ஆரம்பிக்கும்போது உங்க கவனம் விலையிலிருந்து விலகி சந்தையோட குணாதிசயத்துக்கு மாறுது. ஓ. 23,500 அப்படிங்கிறது ஒரு லெவல், ஆனா 50 புள்ளிகள் அப்படிங்கிறது சந்தையோட நடத்தை, அதோட இயக்கம். சரி சரி. இந்த குறிப்புகள்ல சொல்ற மாதிரி சந்தை எண்களை பத்தி கவலைப்படுறதில்ல. நான் 24,000 அடையணும்னு அதுக்கு எந்த நோக்கமும் இல்ல. அது ஒரே ஒரு மொழியில தான் பேசுது. நான் எவ்ளோ அசந்தேன். நாம அந்த மொழியை கத்துக்க முயற்சி பண்றது தான் முதல் படி. சரி. இந்த கேள்வி மாற்றம் நடந்த பிறகு நம்மளோட தினசரி பழக்கமும் மாறணும்னு சொல்றாங்க. ஆமா. மூளை ஒரு எண்ணை எதிர்பார்க்கறத நிறுத்திட்டு அசைவோட அளவை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதாவது இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப மெதுவா அசைஞ்சதா இல்ல வேகமா அசைஞ்சதாங்கிறது தான் நம்மளோட புது கேள்வியா இருக்கணும். கரெக்டா சொன்னீங்க. அதுக்காக நாம ஒரு சின்ன தினசரி பயிற்சியை செய்யணும். இதுக்கு எந்த சார்ட்டோ இண்டிகேட்டரும் தேவையில்லை. ஒரு சின்ன நோட்புக் போதும். ஓகே. என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் 4 விஷயத்த மட்டும் குறிப்பெடுக்கணும். ஒன்னு, நேற்றைய முடிவு விலைக்கும் இன்னைக்கு ஆரம்ப விலைக்கும் உள்ள வித்தியாசம். இதத்தான் கேப்னு சொல்றோம். சரி. அது 50 புள்ளிகளா 100 புள்ளிகளான்னு மட்டும் எழுதுனா போதும். 2, சந்தை திறந்த பிறகு அந்த ஆரம்ப விலையிலிருந்து அதிகபட்சமா எத்தனை புள்ளிகள் மேல போச்சு. 3, அதே மாதிரி ஆரம்ப விலையிலிருந்து அதிகபட்சமா எத்தனை புள்ளிகள் கீழே வந்துச்சு. 4வதா, நாள் முடிஞ்சதும் அன்றைய உச்சத்துக்கும் தாழ்வுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது அன்றைய மொத்த அசைவு, அந்த ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே. இது ஒரு டேட்டா சேகரிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம். இது தியோரிக்கு நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க. ஆனா ஒரு ட்ரேடரா எனக்கு 23,500 என்ற லெவல் முக்கியம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கலாம். அல்லது நான் அங்கதான் ஸ்டாப் லாஸ் வைக்க நினைச்சிருக்கலாம். விலைய முழுசா புறக்கணிச்சுட்டு வெறும் புள்ளிகளை மட்டும் எப்படி பார்க்க முடியும்? இது நடைமுறைக்கு சாத்தியமா? ரொம்ப நியாயமான கேள்வி. இதுதான் பலரும் செய்யற தப்பு. இந்த முறை விலைய புறக்கணிக்க சொல்லல. ஓ, அப்படியா? விலைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க சொல்லுது. உதாரணமா, நீங்க சொல்ற 23,500 லெவல் ஒரு முக்கியமான சப்போர்ட்னு வச்சுக்கலாம். சந்தை அந்த லெவலுக்கு கீழே ஒரு 20 புள்ளி போகுது. சரி. ப்ரெடிக்ஷன் திங்கிங் என்ன சொல்லும்? ஐயோ, சப்போர்ட் உடைஞ்சிக்கிச்சு, எல்லாம் முடிஞ்சதுன்னு பயமுறுத்தும். ஆனா நீங்க ஒரு மாசமா புள்ளிகளை கணக்கெடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க மூளை வேற மாதிரி யோசிக்கும். எப்படி? நிஃப்டிக்கு ஒரு நாளைக்கு சராசரியா 100 புள்ளி நகர்றது சாதாரணம். இந்த 20 புள்ளிங்கிறது ஒரு சாதாரண அசைவு தான். இதுக்காக நான் அவசரப்பட தேவையில்லைன்னு ஒரு நிதானம் கிடைக்கும். புரியுதா? ஆஹா. புள்ளிகள் பற்றிய புரிதல் விலைக்கு ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு பின்னணியை கொடுக்குது. இப்போ புரியுது. இது விலைய நிராகரிக்கல, விலையோட அசைவை அதோட இயல்போட சேர்த்து பார்க்க வைக்குது. எக்ஸாக்ட்லி. சரி. இந்த பயிற்சியை ஒரு மாசம் தொடர்ந்து செய்றோம்னு வச்சுப்போம். என் கையில இப்போ ஒரு நோட்புக் முழுக்க நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன? இதோட உண்மையான பலன் எப்போ தெரியும்? இதோட பலன் 2 விதமா கிடைக்கும். முதல் பலன் மன ரீதியானது. ஓகே. நான் ட்ரேடிங் ஆரம்பிச்ச புதுசுல நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் கீழே விழுந்தா என் குண்டு நின்றுடும். எல்லாமே கிராஷ் ஆக போகுதுன்னு நினைப்பேன். ஆமா, எல்லாருக்கும் நடக்கிறது தான். இந்த டேட்டாவை நான் டாக்க ஆரம்பிச்ச பிறகுதான் 100 பாயிண்ட்ங்கிறது நிஃப்டிக்கு ஒரு சாதாரண செவ்வாய்க்கிழமை மாதிரி, அது அதோட இயல்புன்னு புரிஞ்சது.
இந்த புரிதல் வந்ததும் பயம் போயிடுச்சு, அவசரமும் குறைஞ்சிடுச்சு. ஆமா. ஒவ்வொரு அசைவும் ஒரு சாதாரண நிகழ்வா மாறும்போது நாம உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம தகவல்களின் அடிப்படையில முடிவெடுக்க ஆரம்பிக்கிறோம். இது ஒரு பெரிய மனரீதியான விடுதலை மாதிரி தெரியுது. ரெண்டாவது பலன் என்ன? ரெண்டாவது பலன் தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் வாலட்டிலிட்டியை புரிஞ்சிக்கிறது. வாலட்டிலிட்டி. ஆமா, வாலட்டிலிட்டின்னு சொன்னா ஏதோ பெரிய டெக்னிக்கல் வார்த்தை மாதிரி தெரியும். ஆனா சிம்பிளா சொன்னா சந்தை எவ்ளோ வேகமா எவ்ளோ அதிகமா அசையுதுங்கிறது தான் வாலட்டிலிட்டி. சரி. நீங்க ஒரு மாசம் புள்ளிகளை கணக்கிடும்போது உங்களுக்கே ஒரு சராசரி புரிய ஆரம்பிக்கும். ஓகே, நிஃப்டி ஒரு நாளைக்கு சராசரியா 80லிருந்து 120 புள்ளிகள் நகருது. 180 புள்ளிகளுக்கு மேல நகர்ந்தா அது ஒரு அசாதாரணமான நாள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அளவுகோல் கிடைக்கும். இந்த அளவுகோல் ஒரு ஃபார்முலாவிலிருந்து வரல, நீங்களே அனுபவபூர்வமா கத்துக்கிட்டது. அப்போ வாலட்டிலிட்டிங்கிறது ஒரு நம்பர் இல்ல, அது சந்தையோட குணம்னு சொல்றீங்க. கரெக்ட். இந்த புரிதல் எப்படி ட்ரேடிங்க்கு உதவுது? இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட அடித்தளம். ஒரு அசாதாரணமான நாள்ல, அதாவது 180 புள்ளிகளுக்கு மேல சந்தை நகரும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் சின்னதா இருந்தா அது நிச்சயம் அடிபடும்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, தெரியும். அப்போ அந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருப்பீங்க. இல்லனா உங்க பொசிஷன் அளவை குறைப்பீங்க. இப்போ நீங்க சந்தையோட மோதிரத்தை விட்டுட்டு அதோட குணாதிசயத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓ. இதுதான் ப்ராபபிலிட்டி திங்கிங். நாளைக்கு சந்தை 100 புள்ளி மேல போகும்னு கணிக்கிறதில்ல. நாளைக்கு சந்தை 150 புள்ளிகளுக்குள்ள நகர 70% வாய்ப்பு இருக்கு. ஆனா 200 புள்ளிகளுக்கு மேல நகர 10% தான் வாய்ப்பு இருக்குன்னு அதோட சாத்தியக்கூறுகளின் வீச்ச, அந்த ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஆட்டம். அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு வானிலை அறிக்கை மாதிரி. நாளைக்கு மழை பெய்யும்னு உறுதியா சொல்லதுக்கு பதிலா ஆமா, நாளைக்கு மழை பெய்ய 60% வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி. இது நிச்சயமற்ற தன்மைய, அன்சர்டனிட்டிய ஏத்துக்க வைக்குது. ஆமா. ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்கா? ஒருத்தர் இந்த எண்கள் மேலே அதிக கவனம் செலுத்தி சந்தைய பாதிக்கிற பெரிய விஷயங்களை, உதாரணமா ஒரு வட்டி விகித மாற்றம் இல்ல ஒரு பெரிய அரசியல் நிகழ்வை கவனிக்காம விட்டுற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அருமையான கேள்வி. நிச்சயம் அந்த ஆபத்து இருக்கு. இந்த முறை ஒரு மந்திரக்கோள் கிடையாது. இது சந்தையோட சாதாரண நடத்திய புரிஞ்சுக்க உதவுற ஒரு கருவி மட்டும்தான். சரி. ஒரு புயல் வரப்போகுதுன்னா அன்னைக்கு காத்தோட சராசரி வேகம் உங்களுக்கு உதவாது. அது மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு நடக்கப் போகுதுன்னா நாமளும் விழிப்பா இருக்கணும். ஓகே. இந்த புள்ளிகள் சார்ந்த பார்வை உங்களுடைய மற்ற பகுப்பாய்வுகளுக்கு, அதாவது அனாலிசிஸ்க்கு ஒரு துணைக்கருவியா இருக்கணுமே தவிர அது மட்டுமே முழுமையான உத்தியா இருக்க முடியாது. இது சந்தையோட நாடி துடிப்பை தினமும் கவனிக்கிற மாதிரி. நாடி துடிப்பு சீரா இருக்கா இல்ல வேகமா அடிக்குதான் தெரிஞ்சுக்க உதவுமே தவிர நோய் என்னன்னு இது சொல்லாது. ரொம்ப நல்ல விளக்கம். அப்போ சுருக்கமா சொன்னா நாம செய்ய வேண்டியது இதுதான். எந்த விலைன்னு கேக்குற கேள்வியை நிறுத்திட்டு எத்தனை புள்ளிகள்னு கேட்க பழகணும். அதுதான். இந்த ஒரு சின்ன மொழி மாற்றம் தான் நம்மள பிரெடிக்ஷன்ற சூதாட்ட மனநிலையிலிருந்து ப்ராபபிலிட்டின்ற ஒரு யதார்த்தமான வியாபார மனநிலைக்கு கொண்டு போகும் முதல் படி. ஆமா. குறிப்பா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மாதிரி சிக்கலான விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அடிப்படை புரிதல் ரொம்ப அவசியம்னு இந்த குறிப்புங்கள்ல அழுத்தமா சொல்லியிருக்காங்க. 100%. ஏன்னா ஆப்ஷன்ஸ் என்பது விலைய பற்றியது இல்ல, அது அசைவையும் நேரத்தையும் வாலட்டிலிட்டியும் பற்றியது. நீங்க இந்த புள்ளிகள் கணக்கெடுக்கும் பயிற்சியை செய்யும்போது உங்களுக்கு தெரியாமலேயே ஆப்ஷன்ஸோட அடிப்படை மொழியை கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. நிச்சயமற்ற தன்மையை கட்டுப்படுத்த நினைக்காம அதோட சாத்தியக்கூறுகளை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இது வெறும் ட்ரேடிங் டெக்னிக் இல்ல, இது ஒரு மனநிலை மாற்றம், ஒரு பெரிய விடுதலை உணர்வை கொடுக்கும். நிஜம்தான். இது சந்தைக்கு மட்டும் பொருந்தாதுன்னு தோணுது. ஆமா. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த அணுகுமுறை சந்தையில எந்த விலை என்ற கேள்விய எத்தனை புள்ளிகள்னு மாத்த சொல்லுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்க, ஒரு ஸ்பெசிபிக் அவுட்கமை குறிமைக்காம சாத்தியமான அசைவின் அளவை, அந்த ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்டை கவனிக்க சொல்லுது. இதே மாதிரி உங்க தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு வெற்றி தோல்வி கேள்வியா கேட்கறதுக்கு பதிலா, நல்ல பாயிண்ட். அடுத்த ஒரு வருஷத்துல என்னோட திறமைகளை எத்தனை சதவீதம் என்னால வளர்த்துக்க முடியும்னு ஒரு வளர்ச்சியின் அளவை நோக்கி கேள்விய மாத்துனா எப்படி இருக்கும்? அது உங்க பார்வைய, உங்க அழுத்தத்தை, உங்க செயல்களை எப்படி மாற்றும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஆமா. இது தோல்வி பயத்திலிருந்து நம்மை விடுவித்து தொடர்ச்சியான முன்னேற்றம்ங்கிற பாதையில கவனம் செலுத்த உதவும்.